கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக தங்களுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை திரும்பப் பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்று திமுக எம்எல்ஏக்களுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் பதில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக தங்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டதாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், வசந்தம் கார்த்திகேயன் ஆகியோர் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இதற்கு பதில் நோட்டீஸ் அனுப்பியுள்ள ராமதாஸ் எந்த காழ்ப்புணர்ச்சியுடனும் கருத்துக்களை தெரிவிக்கவில்லை என்றும் சம்பவத்தின் அடிப்படையில் கூறிய கருத்தில் எந்த அவதூறும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூக பிரச்சினைகளை பிரதிபலிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கருத்து தெரிவித்ததாகவும் மக்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக குரல் எழுப்பி வரும் தங்களுக்கு எதிராக அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸை திரும்பப் பெற்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய மரணத்திற்கு பிறகு முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகளை பட்டியலிட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸுக்கு பதிலளிக்க அவசியமில்லை என்றும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளனர். முறைகேடு புகாரில் சிக்கிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீட்டித்து ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக உள்ள ஜெகநாதன் பல்கலைக்கழக வளாகத்திலேயே தனியார் தொண்டு நிறுவனத்தை தொடங்கி முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் தற்போது ஜாமீனில் உள்ளார். இவர் மீது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினரும் பல்வேறு புகார்களை அளித்திருந்தனர். இதனால் கடந்த 24ஆம் தேதி உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பதிலளித்த அமைச்சர் பொன்முடி ஜெகநாதனின் பதவி நீட்டிப்பை தடுக்க அரசு உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவி காலத்தை அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீட்டித்து ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். ஜெகநாதனின் பதவிக்காலம் ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைய இருந்தது. இந்த நிலையில் ஆளுநரின் முடிவுக்கு பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மற்றும் தொழிலாளர் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் குறித்து விசாரணை செய்த IAS அதிகாரி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையில் இவர் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதா நிரூபித்து அந்த அறிக்கை ஆளுநர் மாளிகையில் தான் இன்னும் தூங்கிட்டு இருக்கு. அந்த ஆளுநர் மாளிகையில் இருக்க அறிக்கையை தூசு தட்டி எடுத்திருந்தாவே இவருக்கு நிச்சயம் பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்க முடியாது. திங்கட்கிழமை முதல் பல்வேறு அறப்போராட்டங்களில் ஈடுபடவும் பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குநராக கண்ணப்பன் நியமிக்கப்பட்டுள்ளார். பள்ளி கல்வி இயக்ககத்தின் இயக்குநராக இருந்த IAS அதிகாரி அறிவொளி பணி ஓய்வு பெற்றார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பள்ளி கல்வி இயக்குநராக அறிவொளி நியமிக்கப்பட்டார். தற்போது அவர் பணி ஓய்வு பெற்ற நிலையில் பள்ளி கல்வித்துறை புதிய இயக்குநராக தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணப்பன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு தேர்வுகள் இயக்கக இயக்குநராக இருந்த சேதுராமவர்மாவை தொடக்க கல்வி இயக்குநராக பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநர் லதா அரசு தேர்வுகள் இயக்குநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புளியந்தோப்பு KP பார்க் அடுக்குமாடி குடியிருப்பில் லிப்ட் அறுந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புளியந்தோப்பு KP பார்க் பகுதியில் 2016ஆம் ஆண்டு சுமார் 112 கோடி ரூபாய் செலவில் 1920 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது. இந்த குடியிருப்பில் உள்ள வீடுகள் தரமற்றதாக இருப்பதாக அந்த குடியிருப்பில் உள்ள மக்கள் ஏற்கனவே புகார் அளித்திருந்தனர். இத்தகைய சூழலில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த கணேசன் என்பவர் முதல் தளத்திலிருந்து அவரது வீடு இருக்கும் 10வது தளத்திற்கு சென்றபோது லிப்ட் அறுந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. குளிச்சுட்டு வர போனேன் சார், வந்து ஏற கட்ட வரலையேன்னு பார்த்தா அதுக்குள்ள ஒருத்தர் வந்து போலீஸ் வந்து என்னன்றாங்க, நீங்க எல்லாம் வாயை மூடுங்க, இதுக்கு என்ன நடவடிக்கை நான் எடுக்கிறேன். ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்க சார் நடவடிக்கை. KP பார்க் பிளாக்ல 10வது மாடியில இருக்கிற என்னோட மாமா, தாய் மாமா, அவர் 10வது மாடியில இருந்து லிப்ட் உள்ள உளுந்து கிடந்தார். லிப்ட் இறங்குற தரத்தளத்துல இருந்து கிடந்தார். மூஞ்செல்லாம் அடிபட்டு மூஞ்சியெல்லாம் பாதி செதஞ்சிச்சு. அங்கிருந்து உள்ள விழுந்து கிடந்தார். KP பார்க் கட்டிடத்தில் முறையாக லிப்ட் பராமரிப்பு இல்லை என கூறி குடியிருப்பு வாசிகள் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தஞ்சை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் நேற்று இரவு செங்கிப்பட்டி, புதுக்குடி, வளம்பக்குடி, பூதலூர், திருமலை, சமுத்திரம், வல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது.
சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் வழிந்தோடியது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல் தருமபுரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் இரவு நேரத்தில் தருமபுரி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. செட்டிக்கரை, சோளக்கொட்டாய், ஒடசல்பட்டி, கடத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை உடனே கொண்டுவர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை என அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்துள்ளார். சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா குறித்து அமைச்சர் முத்துசாமி பதிலளித்து பேசினார். அப்போது பூரண மதுவிலக்கு என்பதில் தங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றும், ஆனால் பூரண மதுவிலக்கு உடனே கொண்டுவர முடியும் என்ற சூழல் தற்பொழுது இல்லை எனவும் விளக்கம் அளித்தார். படிப்படியாக மதுபான கடைகளை குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என கூறிய அமைச்சர் முத்துசாமி, ஒரு கடையை மூடினால் மற்ற கடையில் மது பிரியர்கள் குவிந்து மதுபானங்களை வாங்கி அருந்துவதாகவும் கூறினார். அரசு விற்கும் மதுவில் கிக் இல்லாததால் மதுப்பிரியர்கள் கள்ளச்சாராயத்தை நாடிச் செல்வதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வலியுறுத்தி பாமக சட்டப்பேரவைத் தலைவர் ஜி.கே. மணி பேசியதற்கு அவை முன்னவர் துரைமுருகன் பதிலளித்தார். அப்பொழுது உழைப்பவர்களின் அசதியை போக்க அவர்களுக்கு மது தேவைப்படுகிறது என்றும், அரசாங்கம் விற்கும் மது அவர்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க் போல மாறிவிட்டதாகவும் துரைமுருகன் தெரிவித்தார். கள்ளச்சாராயத்தை தடுக்க தெருவுக்கு தெரு போலீஸ் ஸ்டேஷன் திறக்க முடியாது என்ற துரைமுருகன், கிக்கிற்காக சிலர் விட்டில் பூச்சி விளக்கில் விழுவதைப் போல கள்ளச்சாராயத்தை நோக்கிச் செல்வதாகவும் அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்தார். கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி என சுற்றி இருக்கும் மாநிலங்களில் மது விற்கும் போது தமிழ்நாட்டை மட்டும் எப்படி பற்றிக் கொள்ளாத கற்பூரமாக பாதுகாக்க முடியும் எனவும் துரைமுருகன் கேள்வி எழுப்பினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 5 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக வெளியான தகவல் வதந்தி என்று காவல்துறை விளக்கமளித்துள்ளது. மஞ்சநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ரவி, மகேந்திரன் உள்ளிட்ட 5 பேர் வெள்ளிக்கிழமை இரவு மது அருந்தியதில் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக தெரிகிறது. 3 பேர் பொள்ளாச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ரவி மற்றும் மகேந்திரன் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக கோவை KMCH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். மாவடப்பு என்ற மலைப்பகுதியிலிருந்து கள்ளச்சாராயம் வாங்கி குடித்ததாக தகவல் வெளியானது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்துள்ள திருப்பூர் மாவட்ட காவல்துறை, கள்ளச்சாராயம் அருந்தி 5 பேர் கவலைக்கிடமாக இருப்பது வதந்தி என்று அறிவித்துள்ளது. உணவு ஒவ்வாமை காரணமாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்திருப்பதாக காவல்துறையினர் கூறியிருக்கின்றனர். மேலும் ரவி மற்றும் மகேந்திரன் வீடுகளில் தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை சேகரித்த காவல்துறையினர் அவற்றை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர். அதன் பிறகே முழுமையான தகவல்கள் தெரியவரும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஜூலை 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை மாற்றப்பட்ட வழக்கில் பணம் கைமாறியதாக அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வழக்குகள் பதிவு செய்தன. இந்த வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அண்மையில் அவரை இதே வழக்கில் கைது செய்த சிபிஐ அதிகாரிகள் சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இந்த சூழலில் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி நீதிமன்றம் 3 நாட்கள் அவகாசம் அளித்திருந்தது. 3 நாட்கள் விசாரணை முடிந்த பின்னர் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சிபிஐ தரப்பில் காவல் நீட்டிப்பு கோரப்பட்டது. இதையடுத்து ஜூலை 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். லடாக்கில் பயிற்சியின் போது ராணுவ பீரங்கி வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதில் ஒரு அதிகாரி மற்றும் 4 வீரர்கள் உயிரிழந்தனர். எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு பகுதிக்கு அருகே தௌலத் பெக் ஓல்டி என்ற பகுதியில் இந்திய ராணுவ வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர். T-72 என்ற ராணுவ பீரங்கியில் வீரர்கள் ஆற்றை கடக்கும்போது ஆற்றில் திடீரென தண்ணீரின் அளவு அதிகரித்து பீரங்கி அடித்துச் செல்லப்பட்டது. பீரங்கியின் உள்ளே இருந்த ஒரு அதிகாரி உட்பட 5 பேரும் உயிரிழந்தனர். உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராணுவ வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன.